everyone, welcome to today's episode. So இன்னைக்கு இந்த எபிசோட்ல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்டர்டே லாஸ்ட் வீக்கெண்ட் ஆஃப் ஃபால். ஆமா அப்படின்னு சொல்லலாம். ஆனா குளிர் பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சுல இந்த வீக்ல இருந்து. இன்னைக்கு இல்ல ஆக்சுவலா இந்த வீக்ல இருந்து சொல்லிருக்காங்க கோல்ட் ஃப்ரண்ட் இருக்கு. யா எங்கப்பா போயிட்டு இருக்கோம்? ஸோ நான் வந்து இன்னைக்கு ஒரு 2 பிளேஸ் கூட்டு போறேன். ஒன்று வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு மேபி ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அதாவது இங்கே யுஎஸ் கனடாவில் ஸ்ட்ரீட் நேம் டிசைட் பண்ணுவாங்க. ஒரு முனிசிபாலிட்டியில் புதுசாக ஒரு ஸ்ட்ரீட் போடுறாங்கன்னா அதுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பில்டர் டிசைட் பண்ணி முனிசிபாலிட்டிகிட்ட கொடுப்பாங்க. அது மாதிரி போர்ட்டஸ் லேக்ல வினோதமான நேம்ல ஒரு 2 ஸ்ட்ரீட் இருக்கு. அததான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஆமா, இதுக்கலாமாடா பேர் வைப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. சோ அததான் இன்னைக்கு போய் நம்ம பார்க்க போறோம். அது ரொம்பவே வந்து ஃபேமஸா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பக்கத்துலயே இருக்கு, அதை போய் நம்ம பார்க்கலன்னா எப்படி? அதனால அதையும் வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளான். செகண்ட் என்னப்பா? செகண்ட் அதுக்கப்புறம் அப்படியே டேவை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம எப்படியும் ஹார்பர் போனோம் அப்படின்னா அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லா நல்லா இருக்கும். ஆமா. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் இந்த ஃபால் சீசனில் எண்ட் ஆஃப் த டைம் எங்கேயாவது இந்த ஃபால் கலர்லாம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பட் எங்கள் ஏரியாவில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், மரம்லாம் குச்சா நிற்கிது, ஃபுல்லாக ஸ்கெலிட்டன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவ்வளவுதான். கிறிஸ்மஸ் லைட்ஸ் போட்டாங்கன்னா அதுதான் என்ஜாய்மெண்ட். மற்றபடி எந்த கலர்ஸையும் பார்க்க முடியாது. அங்கங்கே மேபி இந்த எவர் கிரீன் ட்ரீஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பச்சை இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் இருக்காது. ஸோ வாங்க அப்படியே டேவை வந்து கண்டினியூ பண்ணுவோம். என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இந்த வியூ எப்படி இருட்டிட்டு வருது பாரு. கருமேகம், லாரன்ஸ் டவுன், சீ ஃபுட், போர்ட்டர்ஸ் லேக். எங்கே போகிறோம் நம்ம? இந்த பக்கம் அவங்க மட்டும் ஆல்வேஸ் ஸ்டாப் நம்மளே போகிறீங்க. அப்படிதான் ஸோ எந்த ஏரியாவில் பார்க்கணும் நம்ம? ஆக்சுவலாக வந்து நம்ம போர்ட்டஸ் லேக், இந்த ஏரியா பேர் போர்ட்டஸ் லேக்கு. ஸோ பஸ் ஒரே ஒரு பஸ் மட்டும் வரும் ஹாலிஃபாக்ஸ்லேருந்து, 401 போர்ட்டஸ் லேக்குன்னு வரும். ஸோ இது ஒரு தனியான ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு ரூரல் கம்யூனிட்டி அவுட் சைட் ஆஃப் ஹாலிஃபாக்ஸ். நிறைய பேர் வந்து இந்த நேச்சர் பிடிக்கிறவங்க மேப் சொல்றத கேட்டிருப்பீங்க. யாருக்காவது புரியாம இருக்குதா? ஸோ இந்த ஸ்ட்ரீட் இதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டா? 600 meters, sharp left onto Nova Scotia Trunk 7 West. இல்ல, ஐ திங்க் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்லுது. புட்ஸ் கட்டி வச்சிருக்காங்க. கேஃபே இல்ல வெக்கேஷன் ஹவுஸா இருக்கும். வெக்கேஷன் ஹவுஸ் இல்ல, இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு இப்ப ரீசன்ட் டேஸ்ல. இந்த லேக்ல அப்படியே அவங்க கயாக் பண்றதுனாலும் பண்ணலாம். யா, வாட்டர் ஆக்டிவிட்டி பிடிச்சவங்க இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க. கயாக் போட் பண்றவங்க பண்ணலாம். இது இங்க பக்கத்துலயே ஓஷன் வேற இருக்கு, அங்கேயும் போயிட்டு பண்றதுனாலும் பண்ணலாம். நல்லா இருக்கு. ஒரு வீடும் வந்து ஒரு மாதிரி அழகா கட்டி இருக்காங்கல்ல. கரெக்ட். நம்ம பாட்டி தான் கை காமிச்சு நம்ம ஒரு ரோட்டு மிஸ் பண்ணிட்டோம். போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்ல திரும்பி எந்த ஸ்ட்ரீட்டுக்கு போறோம்? திஸ் ஸ்ட்ரீட்டுக்கு போறோம், தட் ஸ்ட்ரீட்டுக்கு போறோம். ஆமா, இங்க ஆக்சுவலா நேம் வந்து இந்த மாதிரி யாராலையும் யோசிச்சிருக்க முடியாது. ஒரு ஸ்ட்ரீட் வச்சா ஏதாவது ஒரு நேம் வைப்பாங்க. திஸ் ஸ்ட்ரீட், தட் ஸ்ட்ரீட்னு என்ன வைக்கிறதுனே தெரியல போல இருக்கு. திஸ் ஸ்ட்ரீட், தட் ஸ்ட்ரீட்னு வச்சு விட்டாங்க. இல்ல இந்த மாதிரி ஏதாவது சண்டையில வச்ச பேரோ?
ஆள் ஒரு அவ நீ ஒரு இவன்டா. ஆமா ஆள் போல அது நீ போல இது கோடா கோடே ஏ போஸ் அவ்வளவுதான். ஸோ அந்த ஸ்ட்ரீட் தான் பார்க்க போறோம். இது வந்து இந்த ஹாலிஃபேக்ஸ் பேஜ்ல வந்து போட்டிருந்தாங்க, மேப் வியூ போட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியால ஜூம் பண்ணி வந்து காமிச்சிருந்தாங்க. ஏன்டா இப்படியுமாடா பேர் வைப்பீங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்களும் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஏரியால ஃபேமஸ் அப்படி சொல்ற அளவுக்கு அப்படின்ட்டு வந்தோம். திஸ் ஸ்ட்ரீட் போட்டிருக்கு பாருங்க போர்ட்ல, இதுதான் அந்த திஸ் ஸ்ட்ரீட். பக்கத்துல இருக்கிறது தட் ஸ்ட்ரீட், திஸ் ஸ்ட்ரீட்டுக்குள்ள தட் ஸ்ட்ரீட். ஆமா, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்டர்செக்ஷன். இங்க பாத்தீங்கன்னா பாருங்க தட் ஸ்ட்ரீட், திஸ் ஸ்ட்ரீட், தட் ஸ்ட்ரீட். ஆமா, ரொம்ப சைலண்டா இருக்காங்க, யாரையும் காணோம். ஆமா, ஓகே. சோ இது வந்து ஆக்சுவலா ஒரு இந்த ஹவுஸ் மாதிரி, ரெடிமேட் ஹவுஸ் கம்யூனிட்டி மாதிரி. பட் ஆனா முனிசிபாலிட்டிட்ட அப்ரூவல் வாங்கி திஸ் ஸ்ட்ரீட் தட் ஸ்ட்ரீட் இங்க வச்சிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ திஸ் திங் ஒன்லி ஹேப்பன்ஸ் இன் நோவா ஸ்கோஷியா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ கனடாவில் நோவா ஸ்கோஷியா அப்படின்ற ப்ராவின்ஸில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களை அந்த இடத்துல போய் மேப் லொக்கேட் பண்ணும். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது, இப்படி இல்லாமாடா பேர் வைப்பீங்க அப்படின்னு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், தட் ஸ்ட்ரீட்டு, திஸ் ஸ்ட்ரீட்டு, பக்கத்து ரோடு பேர் த அதர் ஸ்ட்ரீட்டு. ஸோ எப்படிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டெம்பரவரி ஹோம்ஸ்க்கு வந்து லாட்டுக்கு மட்டும் ரெண்ட் கொடுத்துட்டு வீடை கொண்டு வந்து வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியா. இவங்க வந்து இந்த மெரினா பார்க் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஸ்ட்ரீட் தட் ஸ்ட்ரீட்னு வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக. நிறைய பேர் இங்கே இருக்கவங்க இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அது. ஸோ அதனால சரி நாங்கள் போகிற வழியில் தான் இருக்குது, சரி இதையும் ஒரு தடவை பார்த்துருவோம். ரொம்ப நாளாக பார்க்கணும், எங்கே இருக்குன்னு தெரியலையே. இப்படி தான் போவோம். இது ட்ரங்க் 7 ஓல்டு ரோடு, ட்ரங்க் 7 நியூ ரோடு இருக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம், நியூ ரோட்ல அப்படியே ஹைவேல போயிடுவோம். இந்த தடவை ஓல்டு ரோடு எடுத்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இங்கே நிறைய தெரு இருக்கும். சிலது இந்த சேலம் ரோடுன்னு இருக்கும். அது அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் இந்த திஸ் ஸ்ட்ரீட் தட் ஸ்ட்ரீட், இந்த தெரு அந்த தெருன்னு வச்சாம பாருங்க, யோசிச்சவன் சான்ஸே இல்லை. வைக்கும் போது பேர் வச்சுட்டு கடைசியா என்ன வைக்கிறதுனே தெரியலன்னு நினைக்கிறேன். திஸ் ஸ்ட்ரீட் தட் ஸ்ட்ரீட்னு வச்சுட்டு போடா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமேட்டு விட்டா அப்புறம் ஹிஸ் ஸ்ட்ரீட் ஹேர் ஸ்ட்ரீட்னு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க. ஏரியா ஆனா சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வாட்டர் ஒட்டியே போகுது. ஃபுல்லா வந்து வீடுகளும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. ஃபால் சீசன் வந்தா இன்னும் செம்மையா இருந்திருக்குமோ. மரம்லாம் இப்போ மொட்டை ஆயிடுச்சு. ஆல் சீசன் ட்ரீ இந்த ஏரியால ஏதோ 1-2 தான் கலர். ஃபுல்லா ஆல் சீசன் ட்ரீ இந்த ஏரியால. ஓகே, நெக்ஸ்ட் தூக்கம் வருது இந்த கிளைமேட் நல்லா. நெக்ஸ்ட் எந்த டெஸ்டினேஷன் போறோம்னு சொல்லிட்டு அங்கே போய் எடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து வந்திருக்கோம். இது வந்து லாஸ்ட் இயர் பாட்டு திடீர்னு ஆனாவது லாஸ்ட் இயர் என் பர்த்டேக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்தோம் நம்ம. அதோட இந்த டைம் தான் வந்திருக்கோம். நோர்ஸ் மெடிடேரியன் கிச்சன் சொல்லிட்டு இங்கே ஷவர்மா வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், இன்னைக்கு ஷவர்மா சாப்பிடலான்னு. மற்றபடி ஃபிஷ் அண்ட் சிப்ஸு, பீட்சா, நிறையா ஐட்டம் கிடைக்கும். இதோங்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், நிறையா என்னென்னமோ ஐட்டம் இருக்கும், மெனுவில் நிறையா இருக்கும். பட் எனக்கு வந்து இங்கே பர்சனலி ஷவர்மா வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால இங்கே வந்திருக்கோம். Got our shawarma. இங்கே நம்ம ஊர்க்காரர் வேலைக்கு வந்துட்டாரு. இது வரைக்கும் நம்ம ஊர்க்காரர் பார்த்தல இங்க. இப்போ நம்ம ஊர்க்காரங்க வேலை செய்யறாங்க யாரோ. ஓகே, ஆயில் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. Chacha, here is my shawarma. ஸோ இது வரைக்கும் நம்ம ஷீட் ஹார்பர் வரைக்கும் போயிருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த ஈஸ்டர்ன் ஷோரில் ஷீட் ஹார்பர் வரைக்கும் போயிருக்கோம். இந்த தடவை வந்து ஷோருக்கு போகாமல், ஏன்னா குளிரும், கண்டிப்பாக இறங்கி என்ஜாய் பண்ண முடியாது.
வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஏரியால வேலி நல்லா இருக்கும். ஸோ வந்து பார்த்தா அப்படியே ஃபுல்லாக தெரியும், வேலி நல்லா இருக்கும். சரி எந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு இன்னைக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்கேன், பார்ப்போம். ஷர்மா என்னைக்குமே சூப்பராக இருக்கும். நல்லா உள்ளார பிக்கல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நல்லா இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. கடலுக்கு போகுது தண்ணி ரிவர்ல. சூப்பரா இருக்கு ஏரியாவே. இந்த பக்கம் நாங்க வந்ததே கிடையாது இது வரைக்கும். பார்க்கவே அழகா இருக்கு. அப்படியே வாட்டர் பாடி பாரு எப்படி இருக்குன்னு. மஸ்கிதோபத் ரிவர் இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த ஏரியா நல்லா இருக்கும் ஆக்சுவலா. பார்ப்போம் எங்கேயாவது ஒரு புல் அவுட்ல ஏதாவது நல்லா இருக்கும் ரிவர் ஆக்சஸ் பார்ப்போம். ஸ்பீட் லிமிட் 18 வச்சிருக்காங்க. 70க்கு மேல இந்த ரோட்ல ஓட்ட முடியல. அப்புறம் எதுக்கு 80 வச்சிருக்கீங்க ஸ்பீட் லிமிட்? அப்புறம் தான் நினைச்சேன் இங்க போலீஸ் நிறைய பேர் இல்லைல்ல, அவங்களுக்குலாம் வேலையை சேவ் பண்றதுக்கோசரம் ஸ்பீட் லிமிட் ஏற்றி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மவுண்டைன் ரோட்ல. ரோடு சில இடத்துல டொக்கா இருக்கு, அப்புறம் வளைஞ்சு வளைஞ்சு வேற போதா, அதனால ஸ்பீடாலாம் போகவே முடியல கொஞ்சம் கூட. செமையா இருக்கு வேலி, அப்படியே ஃபுல்லா ட்ரீ, அந்த ரிவர் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸாக தான் இருக்குது. அதனால தான் நான் பெருசாக எதுவும் காட்டல உங்களுக்கு. பட் அப்படியே ஒரு டிரைவ் அமைதியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாடியாக இருந்துச்சு. இங்கே அப்படியே ஏதோ மலைக்கு நடுப்புற போகிற மாதிரி இருக்குது, இந்த மரங்களுக்கு நடுப்புற போகிறது. ஆனால் மலை இல்லை, இங்கே மலை மேலே இருக்கும். பட் ரெண்டு பக்கமும் பார்க்க அப்படியே மவுண்டைன் மாதிரி ஃபீல் ஆகுது. ட்ரீஸ் அம்மா ட்ரீஸ் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்ற. பெரிய பெரிய மரமா இருக்கும், ஏதோ மலைக்கு நடுப்புற போற மாதிரி இருக்கு. பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கெஜம் குஜுக்குள்ள போனோமே, யாரக்குறைய அந்த மாதிரி தான் இருக்கு இந்த ரிவர் பக்கத்துல போறது. நான் சொன்னேன் அது நார்மலா எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருக்கும். இந்த மரம்லாம் பூசணம் முடிச்ச மாதிரி இருக்கு. இல்ல பூக்குதா? அப்படிதான் பூக்குமா? எல்லா மரமுமே அப்படி இருக்கு, ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தா அது வெரைட்டி போல அந்த மாதிரி. இது பச்சை கலர்ல சோப்பு அப்படியே யாரோ மேல போட்டு வச்ச மாதிரி மரத்துல. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கவங்கன்னா ஏர்போர்ட் போகிற ரோடு இது. நான் வந்து இந்த பிளாக்லாம் படிப்பேன், எனக்கு ஏதாவது புரியல அப்படின்னா டக்குன்னு அந்த பிளாக் எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். ஹாலிஃபேக்ஸ் பக்கத்தில் பைக்கிங்க்கு ஒரு பிளாக் இருக்குது, அவனுங்க வந்து போட்டிருந்தாங்க இந்த ரோடு வந்து அவங்களோட ஒருத்தவங்க போட்டிருந்தான், நீ என்ன ஷோர் ரோடு எது வேணால் போ, எனக்கு ஹாலிஃபேக்ஸில் பிடிச்ச ரோடுனா இந்த ஹார்பர்லேருந்து ஏர்போர்ட் போகிற ரோடு அப்படின்னு போட்டிருந்தான். அதுக்கேற்ற மாதிரியே செம்ம சீனிக்காக இருக்குது இந்த ரோடு. இது வந்து நோவா ஸ்கோஷியா ஹைவே 357 சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ஃபுல்லாகவே வந்து ஒரு மவுண்டைனில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி, ஏதோ ஒரு நேஷனல் பார்க் உள்ள ஏதோ இப்போ எங்களுக்கு ஹாலிஃபேக்ஸில் இருக்க ஃபீலே இல்லை, எங்கேயோ வெக்கேஷன் வந்திருக்க மாதிரி இருக்குது இந்த டிரைவ். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே எதுவும் ஊரெல்லாம் கிடையாதா? சுற்றி எல்லாம் மரம் மட்டும்தான் தெரியுது. ஊரும் கிடையாது, விவசாயத்துக்கும் இந்த நிலத்தெல்லாம் அவங்க பழக்கல. இதெல்லாம் வந்து அன்டச்சான இருக்க லேண்டு, கனடாட்டு இருக்க ஒரு அன்டச் லேண்ட். நடுப்புற ஒரு ரோடு மட்டும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பலது இருக்குது இந்த ஊர்ல. கனடா வந்து லார்ஜஸ்ட் இல்லை, செகண்ட் லார்ஜஸ்ட் இல்லை. இப்போ எம்பட்ட ஃபாரஸ்ட் உள்ள வச்சிருக்காங்க. அதில் எவ்வளோ வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும். ஆமாம், சின்ன சின்னதாக நிறைய இருக்கும். பீவர் அது இதுன்னு இருப்பாங்க. இப்போ திடீர்னு கரடி வந்தால் என்ன பண்ணுவேன்? கரடி அதான் ஒரு நாள் பார்த்தோமே கரடிலாம் அசால்ட்டாக இருக்குது இந்த ஏரியாவில். கரடி இருந்தால் என்ன பிரேக் போடு, அவ்வளோதான், எல்லாம் அது பார்த்து போயிடும். டாட்மவுத் அந்த பார்க்குக்கே ஒரு நாள் வந்துச்சு, நியூஸ்ல போட்டாங்களே. பார்க்ல வந்து பார்க்ல மரத்து மேல நாங்க அந்த பார்க்குக்கு தான் அடிக்கடி போவோம்.
ஸ்னோ ஸ்லைட்னா எப்போதும் அங்கதான் போயிடுறது. அந்த பார்க்ல இருக்க ஒரு மரத்துல ஏறி உட்காந்துட்டு இருந்திருக்காப்ல. அந்த புடிச்சிட்டு போனாங்க அனிமல் கண்ட்ரோல், அந்த புடிச்சு கொண்டு போய் காட்டுல விட்டாங்க. நிறைய இங்க கரடிலாம் நிறைய. எங்கேயாவது ட்ரையல்ஸ் வந்து டீப் ட்ரையல்ஸ் போறோம்னாலே சொல்லுவாங்க பேர் ஸ்ப்ரே இல்லாம போக கூடாது. எனக்கு இந்த ஏரியா பார்த்ததும் டக்குன்னு அதான் ஞாபகம் வந்துச்சு. திடீர்னு ஒரு கரடி வந்து எப்படி இருக்கும். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம யூஎஸ்ல வந்து யோஸ்மெட்டி நேஷனல் பார்க்கா ஏதோ அங்க போகும்போது பேர் ஸ்பாட் பண்ணுவாங்கல்ல அங்கங்க. எனக்கு டக்குன்னு அந்த ஃபீல் வந்துச்சு. அப்படியே வந்து வெளில பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே அமைதியா பார்த்துக்கிட்டே வரணும் போல இருக்குது. ரோடு வாட்டர் பாடி வந்து அந்த சைடு வந்துருச்சு. நல்லா இருக்கு. இங்க பாருப்பா, இங்க ட்ரையல்ஸ் போல எல்லா நேரத்துக்கும் ட்ரையல்ஸ் போயிருக்காங்க. இந்த மொட்டையா நிக்கிற மரம்லாம் ஒரு 2 வாரம் முன்னாடி வந்திருந்தோம்னா கலர்ஃபுல்லா இருந்திருக்கும். 2 வாரம் முன்னாடி உனக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்றது? நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. இந்த மரத்தெல்லாம் மொட்டையா தான் பார்க்கணும்னு நமக்கு எழுதி வச்சிருக்கு. அப்படியே மக்கள் வாழற ஏரியாவுக்கு கொஞ்சம் வந்தாச்சு. ஃபுல்லா இது ஹார்ஸ். ஆமா, ரான்ச் வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் அனிமல்ஸ்லாம் வளர்க்குறாங்க. எனக்கு பிடிச்ச விஷயமே என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளோட ஹவுசஸ்ல அந்த ட்ரீ ஹவுஸ் கட்டிடுறாங்க பசங்களுக்கு மேலே ஏறி உட்காந்து கதை அடிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு வந்து பசங்களுக்கு அப்படியே ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க. செமையா இருக்கும். இன்னும் அந்த எல்லோ மட்டும் இருக்குது போல கொஞ்சம். ஆமா, ஒரு மரத்துல. ஆனா அதையும் பார்த்தா ஆல் சீசன் ட்ரீ மாதிரி இருக்குல்ல, அந்த எல்லோ கலரா மாதிரி இருக்கிறது. ஐ டோன்ட் திங்க் சோ. அது வேற வெரைட்டியோ, ஆனா பார்க்க அதே மாதிரியே இருக்கு பாரு. அப்படியே தள்ளி தள்ளி ஒரு வீடு இருக்கு, கிட்ட கிட்டலாம் இல்ல, ரொம்ப தூரத்துல ஒரு வீடு கட்டியிருக்காங்க. எல்லாம் ஃபார்மிங் பண்றவங்க இல்ல கேட்டில் வளர்க்குறவங்க. ஆப்பிள் ட்ரீலாம் ஃபுல்லா இலை கொட்டி 1-2ல வெறும் 4-5 ஆப்பிள் மட்டும் இருக்கு. ஸோ நம்ம ட்ரைவெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் பேக்யார்டில் வந்து விளையாட விட்டாச்சு. ஸோ லாஸ்ட் டைம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹார்வெஸ்ட்லாம் பண்ணியிருந்துருப்போம். எல்லா செடியெலாம் எடுத்தாச்சு. பிகாஸ் சீசன் முடிஞ்சிருச்சு. எல்லா செடியும் எடுத்து போட்டுட்டாங்க. எல்லாம் காலி ஆயிடுச்சு பாரு, ஃபுல்லாக எல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க. ஈஷு அது சும்மா வளருதுடா. இங்கே ஃபுல்லாக நமக்கு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் போட்டு வச்சுருப்பாங்களா, அதனால அப்படியே ஜாலியாக அவர் போயிட்டுருக்காரு. ரியானு எங்கேயோ போயிட்டே இருக்காரு. ஒருத்தன் அந்த லாஸ்ட் ஓடிட்டான் பாருங்க. பெல் இருக்கா? பெல்லு தான் சவுண்டு. நல்ல சில்லுன்னு இருக்கு வெளியே. இஷு குளிருதுடா. இஷு குளிருது. ஏன் ஓடுவானே, அப்புறம் மூச்சு வாங்குவானே. ஸோ வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Bye.